தமிழக அரசியல் மற்றும் திரை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நடிகர் விஜயின் குடும்ப பிரச்சினை தற்போது அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அடுத்தடுத்து பல சவால்கள் அவர் முன்னே தொக்கி நிற்கிறது. இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளப் போகிறார் என்பதை குறித்தும் அதற்கு தொக்கி நிற்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்தும் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக தேர்தல் களத்தை காண தயாராகி வரும் நடிகர் விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் தொடுத்துள்ள விவாகரத்து வழக்கு சட்ட ரீதியான பல நெருக்கடிகளை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் போது வேட்புமனு தாக்கல் செய்யும் எந்த ஒரு நபரும் அவரின் மனைவியின் சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதில் பல்வேறு விதமான விதிமுறைகளை வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். மனைவியின் சொத்து விவரங்களை குறிப்பிட வேண்டும். அதில் மனைவியின் கையொப்பமும் அவசியமாக தேவைப்படும். தற்போது விஜயும் சங்கீதாவும் பிரிந்து வாழும் நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் இருப்பதால் சங்கீதாவின் ஆவணங்களை கையெழுத்திடுவதற்கு மறுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றார்கள். அவ்வாறு சங்கீதா கையெழுத்திட தவறினால் அல்லது சொத்து விவரங்களில் முரண்பாடுகள் ஏற்பட்டால் விஜயின் வேட்புமனுகள் தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்படும் அபாயமும் நிற்கிறது. சங்கீதா தாக்கல் செய்துள்ள மனுவில் விஜய் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அவரது அரசியல் நற்பெயருக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தியுள்ள தற்போதைய நிலையில் 2021ஆம் ஆண்டு முதல் விஜய்க்கு ஒரு பிரபலமான நடிகையுடன் தொடர்பு இருந்ததற்கான பல்வேறு காரணங்கள் குறித்த விஷயங்களை பொதுத்தளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் உச்ச செய்தியாய் பரவி வரும் நிலையில் இது தனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக சங்கீதா தரப்பு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் மேலும் நிதி ரீதியான பல்வேறு சட்ட சிக்கல்களும் சில கட்டுப்பாடுகளையும் சங்கீதா தரப்பில் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வரும் பல்வேறு விதமான முரண்பட்ட விவாதங்களுக்கும் பேச்சுப் பொருளுக்கும் முடிவு கட்ட முடியாத சூழலில் விஜய் தள்ளப்பட்டுள்ளார். இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்க விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் தீவிர ஆலோசனைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச பேச்சுகள் பல முறையில் நடத்தப்பட்ட போதும் இதற்கான பெருந்தொகைகளை செட்டில்மெண்ட்டாக வழங்குவதற்கான முனைப்புகளையும் விஜய் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட போதும் இருதரப்பினருமிடையே ஒரு சுமூகமான உறவு எட்டப்படாத நிலையே இருக்கிறது. தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் சங்கீதா தரப்பு உறுதியாக இருப்பதால் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி நீதிமன்ற விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் விஜயின் அரசியல் பயணம் இந்த சட்ட சிக்கல்களை தாண்டி எவ்வாறு களம் காணப்போகிறார் தேர்தல் களத்தில் விஜய் என்பதும் பல்வேறு கேள்விகளாகி தொக்கி நிற்கிறது.